தெரியாது, நான் எஜுகேஷன் டெஸ்ட் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பட் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை ஒரு மூவி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளாக அவர் மைண்டில் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு ஃபார்மில் வந்துச்சு. ஏன் இன்குபேஷன் சென்டர், ஒய்? ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும். ஆனால் பணம் போடுறவங்கனால இன்னைக்கு சினிமாவில் பணம் எடுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டஃபஸ்ட் ஜாப். அப்போது அங்கே ஏன் லேகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ், ஸ்கிரிப்ட், இது ரெண்டுமே பணம் இருக்கிறவங்க கிட்ட நல்ல கதைகள் அமையறதில்ல, திறமைகள் ஒன்றும் சேரதில்லை. ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்குது. அப்போ மீட் பண்ணவங்கள இவங்க நல்லா எடுப்பாங்கன்னு நம்பி ஒரு படம் எடுக்கிறோம். அதனால நீங்கள் சரியாக போக மாட்டேங்குது. நீங்கள் பெரிய படங்கள் தான் தேட்டருக்கு ஓடுதுங்கிற ஒரு பெரிய மித்தும் இருக்குது. பட் இன்னைக்கு இந்த 2 இயர்ஸாக ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ எல்லாரோட டிவி ரேட்டிங்ஸுமே குறைஞ்சிருக்கு. அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்சி, இதோட பார்வையாளர்களே குறைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா வேற ஜென்ரேஷன் அடுத்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓடிடி